வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. காஞ்சிபுரத்தில் பிரச்சாரத்தை தொடங்கிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரை. சாத்தான்குளம் வழக்கில் தண்டனை தீர்ப்பை ஏப்ரல் 2ஆம் தேதி ஒத்தி வைத்தது நீதிமன்றம். திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகன் அல்ல, காமெடியன் என பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். பெரம்பூர் கொளத்தூரை தொடர்ந்து வெள்ளிவாக்கத்தில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் ரத்து. பெரம்பூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல். பிரமாண பத்திரத்தில் சொத்து விவரத்தை குறிப்பிட்டுள்ளார் விஜய். இனி விரிவான செய்திகளை காணலாம். திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று காஞ்சிபுரத்தில் பிரச்சாரத்தை தொடங்கிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தல் பரப்புரையை திருவாரூரில் முதலமைச்சர் நாளை தொடங்க உள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு இல்லத்தில் மரியாதை செய்து காஞ்சிபுரத்தில் இன்று நான் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளேன் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களை சந்திக்க என்றுமே நாங்கள் பயந்தது இல்லை எனவும், மக்களை சந்திக்கும் இயக்கம் திமுக எனவும், முதலமைச்சர் தான் எனக்கு ரோல் மாடல் எனவும், புதியவர்கள், படித்தவர்கள், பெண்களுக்கு திமுகவில் வாய்ப்பு தரப்பட்டுள்ளது, காஞ்சிபுரத்தை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியது திமுக தான் என்றும், சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளனர், ரூபாய் 40 கோடியில் மஞ்சள் நீர் கால்வாய் சீர் செய்யப்பட்டுள்ளது, பல்வேறு திட்டங்களையும் நிறைவேற்றியுள்ளோம் என்றும், ஜாடிக்கேற்ற மோடி போல மோடிக்கேற்ற அடிமைகளாக உள்ள எடப்பாடி பழனிசாமி என்றும், மொரட்டு அடிமையை விரட்டியடிக்க வேண்டிய தேர்தல் இது என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சாத்தான்குளம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் அறிவித்துள்ள நிலையில் தண்டனையை ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ், அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோரை கடந்த 2020ஆம் ஆண்டில் காவல்துறையினர் தாக்கியதில் படுகாயமடைந்து இறந்துள்ளார். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வந்தது. இதில் அப்போதைய காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உட்பட 9 காவலர்கள் கைதாகி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 23ஆம் தேதி மதுரை மாவட்ட 1வது கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் இந்த வழக்கின் தீர்ப்பை பிறப்பித்தார். அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 9 பேரும் குற்றவாளிகள் என இந்த கோர்ட்டுக்கு முடிவு செய்கிறது. இவர்களுக்கு தண்டனை வழங்குவது சம்பந்தமாக மத்திய அரசின் விசாரணை அமைப்பான சிபிஐ மற்றும் மாநில அரசு ஆகியவை தங்களின் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும், அவர்களின் மனநலம், உடல்நிலை தொடர்பான அறிக்கை ஆகியவற்றையும் வருகின்ற 30ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், 9 காவல்துறையினருக்கும் என்னென்ன தண்டனை என்ற விவரங்கள் 30ஆம் தேதியான இன்று அறிவிக்கப்படும் என்று நீதிபதி தீர்ப்பில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக குற்றவாளிகளின் சொத்து விவரங்களை மத்திய, மாநில அரசுகள் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிமன்றம் ஏற்கனவே கேட்டிருந்தது. ஆனால் தேர்வு வெளியான பிறகும் அறிக்கையை மத்திய, மாநில அரசுகள் சமர்ப்பிக்கவில்லை. மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் சொத்து விவரங்களை தங்களால் சமர்ப்பிக்க முடியவில்லை என அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனால் கோபமடைந்த நீதிபதி, அறிக்கை வந்தால்தான் குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனையா அல்லது எந்தவிதமான தண்டனை கொடுக்க முடியும் என தெரிவித்தார். மேலும் 2ஆம் தேதி கட்டாயமாக மத்திய, மாநில அரசுகள் தங்கள் கருத்துக்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கின் தீர்ப்பை ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகன் அல்ல, காமெடியன் என்று பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்காக திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து செல்வதற்கான எந்த திட்டமும் இல்லை என்றும், மக்களுக்கு ஆசை காட்டி மோசம் செய்யும் சதுரங்க வேட்டை வாக்குறுதிகள் தான் இடம்பெற்றுள்ளனர் என்றும், மொத்தத்தில் திமுக தேர்தல் அறிக்கை என்பது இந்த தேர்தலின் கதாநாயகனுக்கும் அல்ல, கதாநாயகிக்கும் அல்ல, மாறாக வில்லனாகவும் காமெடியனாகவும் தான் உள்ளது என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். மேலும் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் 505 வாக்குறுதிகளை அளித்த திமுக அவற்றில் வெறும் 66ஐ மட்டும்தான் நிறைவேற்றியது. 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தி இருந்தேன் என்றும்,
இப்போது திமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள 517 வாக்குறுதிகளில் 63 வாக்குறுதிகள் முந்தைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்தவைதான் என்றும் அவற்றிற்கு வேறு நாமகரணங்களை சுட்டி புதிய வாக்குறுதிகளாக காட்டி மோசடி செய்ய திமுக முயன்றிருக்கிறது என்றும் இது தோல்வியின் அடையாளம் என்றும் அறிக்கையில் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பெரம்பூர் கொளத்தூரை தொடர்ந்து வெள்ளிவாக்கத்தில் விஜய் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பெரம்பூரை தொடர்ந்து கொளத்தூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். கொளத்தூரில் அளவிற்கு அதிகமாக கூட்டம் கூடியதால் அசம்பாவிதத்தை தவிர்க்க காவல்துறையினர் கூறியதை அடுத்து 2 நிமிடங்களில் விஜய் பேச்சை முடித்துக் கொண்டார். பெரம்பூர் கொளத்தூரை தொடர்ந்து வெள்ளிவாக்கத்தில் பிரச்சாரம் செய்யப்பட இருந்த நிலையில் வெள்ளிவாக்கத்தில் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் பூக்கடை குமார் அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்தபோது தனது சொத்து விவரங்களையும் தனது மனைவியின் சொத்து விவரங்களையும் தாக்கல் செய்துள்ளார். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இதில் பெரம்பூர் தொகுதியில் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதில் தனது சொத்து விவரம் குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். அதில் தனது பெயரில் அசையும் சொத்து ரூபாய் 404 கோடியே 58 லட்சம் என்றும் அசையா சொத்து மதிப்பு ரூபாய் 11 கோடியே 51 லட்சம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தன்னிடம் 110 சவரன் தங்க நகைகளும் 5 கார்களும் உள்ளனர் என்றும் கடன் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தன் மனைவி சங்கீதாவிற்கு 391 சவரன் நகைகள் உள்ளனர் எனவும் வெள்ளி 2 கிலோ இருப்பதாகவும் வைரம் 134.91 கேரட் இருப்பதாகவும் மொத்தத்தில் தன் மனைவி சங்கீதாவிற்கு 15 கோடியே 51 லட்சத்து 79,421 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் விஜய் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் பல்வேறு அரசியல் கட்சியினர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதை சிறிய தொகுப்புகளாக காணலாம். சென்னை கிண்டியில் உள்ள தென் சென்னை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் வெங்கடேசனிடம் திமுக சைதாப்பேட்டை சட்டமன்ற வேட்பாளர் மா. சுப்பிரமணியன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், காங்கிரஸ் கட்சியினர், கம்யூனிஸ்ட் கட்சியினர், தேமுதிக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் திமுக வேட்பாளர் மா. சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான எழுச்சியும் வரவேற்பும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது என்றும், எனவே 100% 234ற்கு 234 என்ற அளவில் வெற்றி கிடைக்க இருக்கிறது என்றும், எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் முதல் அணியாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வரவிருக்கிறது என்று மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் வேட்பாளருமான லோகநாதன் தேர்தல் நடத்தும் அலுவலர் செந்தில் குமாரிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அப்போது மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பிரபு என்பவரும் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக கீழ்பெண்ணாத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளுடன் ஏற்கலப்பை ஏந்தி வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற வேட்பாளரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தனி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மோனிசா சின்னதுரை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் தமிழ்மணியிடம் வேட்புமனு அளித்தனர். முன்னதாக ஆத்தூர் 4 ரோடு சந்திப்பிலிருந்து ஏர்கலப்பை ஜல்லிக்கட்டு காளைகளுடன் அம்பேத்கர் வேடம் அணிந்தும் கட்சியின் நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி தனது தோள்களில் ஏர் கலப்பையை சுமந்தபடியும் இடுப்பில் பனை ஏற பயன்படுத்தப்படும் உபகரணங்களை அணிந்தபடியும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். அதன் பின்னர் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எழிலரசி
புதுக்கோட்டை சின்னப்பா பூங்காவில் உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். அதன் பின்னர் கட்சி நிர்வாகிகளுடன் ஏர்கலப்பை மற்றும் ஜல்லிக்கட்டு காளையை பிடித்துக் கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றார். அதன் பின்னர் 5 பேர்களுடன் புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று வருவாய் கோட்டாட்சியர் பிரகாசிடம் வேட்பாளர் எழிலரசே வேட்புமனு தாக்கல் செய்தார். இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் எஞ்சியுள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்கின்றனர். திருச்சி மேற்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் KN நேரு இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் திருச்சி மேற்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் KN நேரு கோட்டாட்சியர் சாலை தவ வளவனிடம் தன்னுடைய வேட்புமனுவை வழங்கினார். அப்போது திமுக மாவட்ட செயலாளர் வைரமணி, தொழிலதிபர் ரவிச்சந்திரன், மதிமுக மாவட்ட செயலாளர் வெள்ளமண்டி சோமு, மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் ஆகியோர் உடன் இருந்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய KN நேரு பயத்தின் காரணமாக கூட விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடலாம் என்று தெரிவித்தார். அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாடாளும் மக்கள் கட்சி வேட்பாளர் தங்க சண்முக சுந்தரம் சில்லறை நாணயங்களை கட்டி கொண்டு வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த நாடாளும் மக்கள் கட்சி வேட்பாளர் தங்க சண்முக சுந்தரம் நாணயங்களாகவும் ரூபாய் நோட்டுகளாகவும் பச்சை துண்டில் கட்டி எடுத்து வந்தார். அதன் பின்னர் தனது வேட்புமனுவை அரியலூர் கோட்டாட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பிரேமியிடம் வழங்கினார். அதன் பின்னர் பச்சை துண்டில் கட்டி வைத்திருந்த வைப்பு தொகையை கோட்டாட்சியரின் மேஜை மேல் விரித்து வைத்தார். பின்னர் கடவுளின் மேல் ஆணையிட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். இவருடைய மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் இவர் வழங்கிய வைப்பு தொகையை அலுவலர்களிடம் கொடுத்து சரிபார்க்க சொன்னார். அலுவலர்கள் அரை மணி நேரம் நாணயங்களையும் நோட்டையும் எண்ணி முடித்து சரியாக 10,000 ரூபாய் இருப்பதாக தெரிவித்தனர். இதன் பின்னர் தங்க சண்முக சுந்தரம் அத்தாட்சி கடிதம் பெற்றுக்கொண்டு சென்றார். சில்லறை நாணயங்களை எண்ணி முடிக்க நேரமானதால் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் புகழேந்தி சற்று நேரம் காத்திருந்தார். அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ரவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ரமேஷிடம் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான ரவி மற்றும் அதிமுக மாற்று வேட்பாளர் பிரகதீஸ்வரன் ஆகியோர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் ரமேஷிடம் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். சட்டமன்ற உறுப்பினர் ரவி கடந்த 4 முறை அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் போட்டியிட்டு 3 முறை வெற்றி பெற்று தொடர்ந்து 15 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். தற்போது 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினர் ரவி போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேட்புமனு தாக்கல் செய்தபோது நெமிலி ஒன்றிய செயலாளர் விஜயன், அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர் ஐசக்கையா, புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்லா, அரக்கோணம் நகர செயலாளர் பாண்டுரங்கன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 23 கட்சியுடன் கூட்டணி அமைத்து இருப்பது பயத்தினால்தான் என்றும் அவர்களிடம் துளியளவு நேர்மை இல்லை என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது மனைவி கயல்விழி, தாயார் அன்னம்மாள் ஆகியோருடன் வந்து தேவக்கோட்டை கோட்டாட்சியர் ஆயுஷ் வெங்கட் வர்சிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், வேலையில்லாதவனுக்கு 4,000 கொடுப்பவன் நல்ல தலைவன் இல்லை என்றும் வேலை கொடுப்பவனே தலைவன் என்றும் தெரிவித்தார். ஸ்டாலின் 23 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து இருப்பது பயத்தினால்தான் என்றும் அவர்களிடம் நேர்மை துளி அளவு கூட இல்லை என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சிவஜோதி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சிவஜோதி அரசு மருத்துவமனை அருகே உள்ள கட்சி அலுவலகத்திலிருந்து கட்சியின் நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று காட்டுமன்னார்கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரும் கலால் உதவி ஆணையருமான ராணியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது கட்சி நிர்வாகிகள், மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார்,
இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பரசு, மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் குணா ரவிச்சந்திரன், ராணி சரவணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பாதுகாப்பு பணியில் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கோடீஸ்வரன், காவல் ஆய்வாளர் சாலமோன் ராஜா, சேந்தியாத்தோப்பு சரக காவல் துணை கண்காணிப்பாளர் ரவி சக்கரவர்த்தி, காட்டுமன்னார் கோவில் காவல் ஆய்வாளர் சாலமோன் ராஜா ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பெரியபாளையத்தில் எதிர்வரும் தமிழக சட்டமன்ற பொது தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் சட்டமன்ற பொது தேர்தல் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் அச்சமின்றி 100% வாக்களிக்க தேர்தல் ஆணையம் பல்வேறு வகையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான பிரதாப் உத்தரவின் பேரிலும் திருவள்ளூர் இந்து சமய அறநிலையத்துறையின் மண்டல இணை ஆணையரின் அறிவுறுத்தலின்படியும் பெரியபாளையம் பவானி அம்மன் திருக்கோவிலின் துணை ஆணையரும் செயல் அலுவலருமான கார்த்திகேயன் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் ஒன்றிணைந்து பொதுமக்கள் 100% வாக்களிக்கும் வகையில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கியும் உறுதிமொழி ஏற்கவும் செய்தனர். விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை திருக்கோவில் வளாகம் மற்றும் பெரியபாளையம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மேற்கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமி முதலமைச்சர் ரங்கசாமியின் சாதனைகளை எடுத்துக் கூறி ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் நாள் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் டாக்டர் நாராயணசாமி வீடு வீடாக சென்று முதலமைச்சர் ரங்கசாமி அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருக்கு அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்து மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். சோழவந்தான் அருகே அரசு பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த 3 பேரை காவல்துறையினர் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே நிலக்கோட்டையிலிருந்து மதுரை ஆரப்பாளையம் சென்ற அரசு பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் விக்கிரமங்கல பகுதியைச் சேர்ந்த 3 பேர் படுகாயமடைந்தனர். உடனே அருகில் இருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸிற்கும் காவல்துறையினருக்கும் தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சோழவந்தான் காவல்துறையினர் காருக்குள் சிக்கியிருந்த எரவார்பட்டி பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன், முருகன், சின்னன் ஆகிய 3 பேரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 1 மாத காலமாக குடிநீர் வழங்காததை கண்டித்து புத்தேரி ஊராட்சி பகுதி மக்கள் புத்தேரி சந்திப்பு சாலையோரம் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தேரி ஊராட்சி பகுதியில் 1 மாத காலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் முக்கடல் அணையிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் கோடை காலத்தில் அணையின் நீர்மட்டம் குறைந்து விட்டதால் மாற்று ஏற்பாடாக போர் மூலம் வழங்கப்பட்டு வந்த குடிநீரும் தற்போது வழங்கப்படாததால் பாதிக்கப்பட்ட புத்தேரி ஊராட்சி மக்கள் 100க்கு மேற்பட்டோர் காலி குடங்களுடன் புத்தேரி சந்திப்பு சாலையோரம் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போர்க்கால அடிப்படையில் உடனடியாக குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வடசேரி காவல்துறையினர் மற்றும் குடிநீர் வாரிய அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உடனே குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி குலசேகரத்தில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சிதறால் பகுதியில் அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் இளைஞர் மன்றம் சார்பில் சீனியர் மற்றும் 18 வயதிற்குட்பட்ட பெண்கள், 18 வயதிற்குட்பட்ட ஆண்கள் என 3 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் ஊட்டி, காஞ்சிபுரம், அருமனை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். போட்டியை பத்மநாபபுரம் சார் ஆட்சியர் வினய்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரூபாய் 10,000 முதல் 500 வரை ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது.
உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் முனிரத்தினம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒழுகரை சிலாம்பாக்கம் கிராமங்களில் கட்சியின் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் முனிரத்தினம் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் உத்தரமேரூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரஞ்சித் குமார் தலைமையிலும் ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் சங்கீதா ஏற்பாட்டிலும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து உத்தரமேரூர் வட்டத்திற்கு உட்பட்ட ஒழுகரை சிலாம்பாக்கம் கிராமங்களில் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒன்றிய நிர்வாகிகள் மாறுமுத்து, சாண்டில் சதீஷ், கோகுல், மகளிர் அணி நிர்வாகி கோடீஸ்வரி, கழக செயலாளர்கள் திருமலை, பிரேம்குமார், வெங்கடேசன் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வர அனைவரும் பாடுபட வேண்டும் என்று ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற புரட்சி பாரதம் கட்சியின் கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் கே. பழனி தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக கூட்டணி கட்சி சார்பில் புரட்சி பாரதம் கட்சியின் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக கூட்டணி நிர்வாகிகள், புரட்சி பாரதம் கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக சட்டமன்ற வேட்பாளர் மதனந்தபுரம் கே. பழனி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பெண்களின் திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், சத்துணவு திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது என்றும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதாவிற்கு பிறகு அதிமுகவை சிறப்பாக வழிநடத்தி வருவதுடன் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவர்களாகும் கனவை நினைவாக்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வேட்பாளர் மதனந்தபுரம் கே. பழனி தெரிவித்தார். கூட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ருசேந்திரன், காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தனசேகரன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் போந்தூர் மோகன், புரட்சி பாரதம் கட்சியின் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் செங்காடு ராமு, மற்றொரு ஒன்றிய செயலாளர் கோபிநாத், காஞ்சிபுரம் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் கந்தன், வடமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் மைக்கேல் ராஜ், அதிமுக பிரதிநிதி வடகால் சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திமுக அதிமுகவினரை தேடி தேடி பிடித்து தமிழக வெற்றிக் கழகம் வேட்பாளராக களமிறங்கி உள்ளது என்று கோவில்பட்டியில் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் க. கருணாநிதிக்கு ஆதரவு தெரிவித்து தெற்கு திட்டங்குளத்தில் உள்ள தனியார் தினசரி சந்தை நிர்வாகிகளிடம் அமைச்சர் கீதா ஜீவன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை திமுக களத்தில் நிற்கிறது. வேட்பாளராக கருணாநிதி நிறுத்தப்பட்டுள்ளார். கோவில்பட்டி தொகுதியில் இந்த முறை வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. நிச்சயமாக திமுக வெல்லும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக அதிமுகவினரை தேடி தேடி பிடித்து தமிழக வெற்றிக் கழகம் களமிறங்கியுள்ளது என்றும், விஜய் சொல்லிக் கொண்டிருப்பதை சொல்லிக் கொண்டே இருக்கட்டும், தேர்தல் முடிந்ததும் உண்மை நிலையை அவர் அறிவார் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். குண்டடம் அருகே மேட்டுக்கடை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் மதுபான கடையை மூட வேண்டும் என அரசிற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் குண்டடம் அருகே உள்ள மேட்டுக்கடை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் மதுபான கடை மற்றும் பாரில் அதிகாலை நேரத்திலேயே சட்டத்திற்கு புறம்பாக மதுபானம் விற்பனை செய்யப்படுவதால் மது பிரியர்கள் அரசு மதுபான கடையில் குவிந்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் செயல்பட்டு வரும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், பெண்கள் அச்சத்துடன் சென்று வருவதாகவும், மது பிரியர்கள் மதுவை குடித்துவிட்டு சாலையில் தள்ளாடுவதால் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் விபத்துக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் மேட்டுக்கடை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் மதுபான கடை மற்றும் பாரை உடனடியாக மூட வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வால்பாறை நீதிமன்றத்தில் நடைபெற்ற
பார் கவுன்சில் உறுப்பினர்களுக்கான தேர்தலில் பார் கவுன்சில் தலைவர் ஷானவாஸ் கான் வாக்களித்தார். கோவை மாவட்டம் வால்பாறை நீதிமன்றத்தில் பார் கவுன்சில் உறுப்பினர்களுக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இத்தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட 1,540,000 வழக்கறிஞர்கள் வாக்களிக்க உள்ள நிலையில் 143 பேர் வேட்பாளராக போட்டியிட்டுள்ளனர். இதில் ஒருவர் 23 வாக்குகளை பதிவு செய்ய உள்ள நிலையில் வால்பாறை நீதிமன்ற நீதிபதி மீனாட்சி நேரடி பார்வையிலும், வாக்குப்பதிவு அலுவலர் ராமச்சந்திரன், தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் கிஷோர் குமார், ரமேஷ் ஆகியோர் முன்னிலையிலும் பாதுகாப்பு அறையில் இருந்த பேலட் பாக்ஸ் பலத்த பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாக்காளர் அடையாள அட்டையில் உள்ள QR கோட் ஸ்கேனிங் செய்து உறுதி செய்யப்பட்ட பின்னரே வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டது. தேர்தலில் முதல் முறையாக மகளிருக்கு 30% ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வழக்கறிஞர் சங்க தலைவர் ஷானவாஸ் கான், சங்க செயலாளர் பெருமாள், துணைத் தலைவர் பால்பாண்டி, பொருளாளர் முருகன், வழக்கறிஞர்கள் வினோத்குமார், விஸ்வநாதன் உட்பட பலர் வாக்களித்தனர். இந்த தேர்தலுக்கு வால்பாறை காவல்துறை ஆய்வாளர் ராமச்சந்திரன் தலைமையிலான காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு வெண்ணிலா நகர் பகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் பலாப்பழ சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் தற்போது வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி நெல்லித்தோப்பு தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வெண்ணிலா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று 10 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது செய்த சாதனைகளை எடுத்து கூறி பலாப்பழம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஓம் சக்தி சேகருக்கு மக்கள் ஆளுயர மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் NR காங்கிரஸ் வேட்பாளர் ஆறுமுகம் முத்தரையர் பாளையம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள NR காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திரா நகர் தொகுதியில் அரசு கொறடா ஆறுமுகம் மீண்டும் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் முத்தரையர் பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் ரங்கசாமியின் சாதனைகளையும், தொகுதியில் மேம்படுத்தப்பட்ட உட்கட்டமைப்பு மற்றும் பல்வேறு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து சாதனைகளையும் எடுத்து கூறி வேட்பாளர் ஆறுமுகம் ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருச்சுழி சட்டமன்ற தொகுதியை சுய லாபத்திற்காக 24 ஆண்டுகள் அதிமுகவை பாழாக்கிவிட்டனர் என்று திருச்சுழி தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜவர்மன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட அதிமுக வேட்பாளராக ராஜவர்மன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து ஆவியூர் பகுதியில் உள்ள முத்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலைக்கும், காரியம்பட்டி பேருந்து நிலையம் அருகே உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கும், மாமன்னர்கள் மருது சகோதரர்கள் திருவுருவ படத்திற்கும் வேட்பாளர் ராஜவர்மன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து வேட்பாளர் ராஜவர்மன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருச்சுழி சட்டமன்ற தொகுதியை சுய லாபத்திற்காக 24 ஆண்டுகளாக அதிமுகவை பாழாக்கிவிட்டனர் என்றும், சில புல்லுருவிகள் அதிமுகவை அழிக்க நினைக்கிறார்கள், அதை நான் விடவே மாட்டேன் என்றும், அதற்கு ஒரு முடிவு கட்டிவிட்டுதான் திருச்சுழி தொகுதியிலிருந்து வெளியேறுவேன் என்றும் திருச்சுழி தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜவர்மன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராஜகுமார் காந்தி திருநல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் ராஜகுமார் இன்று காந்தி திருநல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது
வேட்பாளர் ராஜகுமாருக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட தாகூர் நகர், குறிச்சி நகர், அப்துல் கலாம் பார்க் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளையும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் அவலங்களையும் எடுத்து கூறி கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்திற்கு மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. காஞ்சிபுரத்தில் பிரச்சாரத்தை தொடங்கிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரை. சாத்தான்குளம் வழக்கில் தண்டனை தீர்ப்பை ஏப்ரல் 2ஆம் தேதி ஒத்தி வைத்தது நீதிமன்றம். திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகன் அல்ல, காமெடியன் என பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். பெரம்பூர் கொளத்தூரை தொடர்ந்து வெள்ளிவாக்கத்தில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் ரத்து. பெரம்பூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல். பிரமாண பத்திரத்தில் சொத்து விவரத்தை குறிப்பிட்டுள்ளார் விஜய். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.